மின்னல் வேகத்தில் வந்து ஒரு 3 முக்கிய இடங்களில் வந்து அழிச்சிட்டு போயிருக்கிறது. இதோட ஒடுங்கி போயிடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அடுத்த சில மணி நேரங்களில் இஸ்ரேல் மீது தொடங்கின அந்த தொடர் தாக்குதல் இந்த நிமிடம் வரை, இப்போது பேசி கொண்டிருப்பதற்கு 10 நிமிடத்துக்கு முன்பு வரை தொடர்ந்து குண்டு வச்சு தாக்கி கொண்டுட்டு இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்கள்லாம் ஒரு பக்கம் அகதிகளாக மூட்டை முடிச்சல கட்டிக்கிட்டு வெளியேறிக்கிட்டே இருக்கிற அந்த காட்சி பார்க்க ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் செய்தி இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி காசாவில் என்னென்ன செய்திகளோ அது உங்களுடைய இஸ்ரேல் மண்ணில் இன்றைக்கி நடக்குது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் இப்போ இன்றைக்கி உட்காந்து நீங்கள் வசனம் பேசிக்கிட்டு குண்டு வீசிட்டீங்க. உனக்காக அமெரிக்காவும் உள்ளே இழுத்து விட்டுட்டீங்க. ஒரு பக்கம் அமெரிக்க மக்களே ட்ரம்ப்புக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த போரில் நீங்கள் தலையிட்டது தவறு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் பெரும் குற்றச்சாட்டை வச்சு மக்கள் வீதிகளில் இறங்கி அமெரிக்கா இந்த போரில் தலையிட்டதுக்காக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இஸ்ரேல் ஒரு பக்கம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல இருந்து